ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 வருஷத்தில் தாயமங்கலம் திருவிழா. அதாவது தாயமங்கலம் ரொம்ப ஃபேமஸான இருக்கிறதுலே சிவகங்கை சைடு, மானாமதுரை, மதுரை, எங்கள் ஏரியா சைடு எல்லாமே மோஸ்ட்லி அந்த பங்குனி 10 நாள் திருவிழா 8 ஊர் சனமும் மொத்தமாக போகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த அம்மனுக்கு அவ்வளோ சக்தி. அங்கே நாங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா அவங்களாம் போயிட்டு, இப்போ எங்கள் பசங்க வரைக்கும் வேண்டுதல் வச்சுட்டு அங்கே போயிட்டு வர அளவுக்கு அவ்வளோ தூரம் நம்பிக்கையான ஒரு தெய்வம் அந்த அம்மன். என்ன அப்படின்னா, முத்துமாரியம்மனோட வரலாறு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த வருஷ திருவிழா பார்ப்போம். அதாவது மார்ச் 29ஆம் தேதி கொடியேறுது. பங்குனிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக பங்குனி 10ஆம் தேதி 15 நாள் திருவிழா வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழா 4ஆம் நாள் 5ஆம் நாள் ஊர் சட்டி, அக்குனி சட்டி வரும். அப்போல்லாம் குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறது ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த டைமிங் பார்த்து போய்க்கோங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் திருவிழாவோட லிஸ்ட் அவுட்டு. இங்கே என்னென்ன வேண்டுதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி சட்டி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு அக்னி சட்டி எடுப்பாங்க. எதுக்காண்டி ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் சில ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அது மாதிரி உடம்புல ஏதாவது வியாதி இருந்து, இல்லை ஏதாவது ரொம்ப தீர்க்க முடியாத வியாதி இந்த மாதிரி இருந்து அதுலேருந்து சரியாயிட்டா நான் உருண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் அங்கப்பிரதட்சணமாய் உருண்டு கொடுப்பாங்க. ஆனால் அதில் ஒன்று என்ன அப்படின்னா, லேடிஸ் உருண்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்திலே நிறையா இருக்குது. ஆனால் அங்கே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம கிராமத்து மக்கள் தான் உருண்டு கொடுப்பாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரங்கன் பானைன்னு சொல்லி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த படத்தில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ஆயிரங்கன் பானை அதே மாதிரி உடம்புல ஏதாவது வியாதி இல்லை ஏதாவது இருக்குது, அது சரியான ஆயிரங்கன் பானை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தேங்காய் பால் அதெல்லாம் வச்சு அவங்களே கோயில்கிட்ட நீங்கள் போனீங்கனாலும் நிறைய கடைகள் இருக்கும் திருவிழா டைமில். அப்போ அவங்களே அதை செட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆயிரங்கன் பானை அப்படின்ட்டு. அடுத்து அக்னி சட்டி நம்ம குடும்ப கஷ்டங்கள் போகிறதுக்கும், நமக்கு எதிரினால் தொல்லை இருக்குது, இல்லை எதனாவது நமக்கு பிரச்சனைகள் விடாமல் வந்துகிட்டே இருக்குது, பிரச்சனைகள் தீர்க்கறதுக்காண்டி இந்த அக்னியில் எல்லாமே எரிஞ்சு போகணுன்றக்காண்டி தான் அக்னி சட்டி நிறைய பேர் அங்கே வேண்டிகிட்டு எடுக்கிறது. குழந்தைங்களுக்கு கரும்பு தொட்டில் போடுறது ரொம்ப 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 அங்கே ஃபேமஸ். ஏன்னா குழந்தைங்களுக்காண்டி வேண்டிக்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குன்றது 100% உண்மை. அதனால குழந்த பிறந்தோடனே 1 வயசு முடிஞ்சோடனே தூக்கிட்டு வந்துடுறாங்க. குழந்த கரும்பு தொட்டில் போடணும். என் பையனுக்கே நாங்கள் வேண்டிட்டு தான் வந்தது. இப்போ என் பையனுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு. நாங்கள் இந்த வருஷம் போகிறோம். ஃபஸ்ட் டைம் அவனை தூக்கிட்டு போகிறோம் இந்த வருஷம். போன வட்டம் எனக்கு சி செக்ஷன் பண்ணனால போக முடியல. போன வருஷம் 4ஆவது மாதத்துக்கிட்ட இருந்தான். சரி இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போன வட்டம் போகல. இந்த வருஷம் போகிறோம். அப்படின்னா கரும்பு தொட்டில் அங்கே அதுக்குமே எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. கரும்பு தொட்டில் நம்ம கல்யாண பட்டு சேலையில் போகணும். தாய் மாமாவும் தாத்தா அவங்களும் தூக்கிட்டு போகணும். தாய் மாமா இல்லாதவங்க அம்மா, தாத்தா அப்படி தூக்கிட்டு போய்க்கலாம். தாத்தாவும் இல்லை அப்படின்றவங்க சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு நம்ம சுற்றி வந்துக்கலாம். அதுக்கடுத்து அங்கே மெயினான ஒன்று என்னென்னா, உருவங்கள் வச்சுருப்பாங்க. மண் சிலை, கை கால் இந்த மாதிரி. நமக்கு அதே மாதிரி உடம்புல ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா, கை கால் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுத்தாயேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அடுத்தட்டம் போய் 5 வருஷம் 3 வருஷம் உனக்கு நான் கை உருவம் வாங்கி வைக்கிறேன், கால் உருவம் வாங்கி வைக்கிறேன், உருவம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி உருவம் வைப்பாங்க. அதுவுமே அங்கே ரொம்ப ஸ்பெஷலான வேண்டுதல். அம்மனுக்கு அதையும் விட எல்லாத்தையும் விட ஒன்று என்னென்னா, மாவிளக்கு போடுறது. அங்கே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். மாவிளக்கு போடுற இடத்துல தான் அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏன்னா மாவிளக்கு வீட்டிலேருந்து இடிச்சுட்டு போயிட்டு அங்கே வாழை இலை விரித்து மாவிளக்கு போட்டு நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு மாவிளக்கு எடுத்து அப்படியே எல்லா பிணியுமே எங்களோட இதெல்லாம் போயிடணும் தாயேன்னு சொல்லி சாமிக்கு நேராக படுக்க வச்சு எடுத்துகிட்டு மாவிளக்கு எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அதை அப்புறமா ஒரு விளக்கு அம்மன்ட்ட வச்சுட்டு மிச்சம் 5 விளக்கு மாதிரி மாவிளக்கு வைப்போம் நாங்கள். அதில் 1 சாமிக்கு வச்சுட்டு மற்ற 4 மட்டும் எடுத்து வந்துடுவோம் வீட்டுக்கு. நம்ம அங்கேயே எல்லாருக்கும் பிரித்து கொடுப்போம். அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரியான வேண்டுதலுமே அங்கே இருக்குது. குழந்தைகளுக்கு காது குத்துறதுலேருந்து பொங்கல் வைக்கிறது எல்லாமே இந்த 10 நாள் திருவிழாவில் நடக்கும். திருவிழா அப்படி இருக்கும். மறக்காமல் இந்த வட்டம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.